ஒரு காலத்தில் நீதியை நேசித்த ஒரு மன்னன் தன் குடிமக்களை தன் சொந்த குழந்தைகளைப் போல போற்றி பாதுகாத்து வந்தான். அவன் ஆழமான பக்தியும் தெய்வீக சிந்தனையும் கொண்டவனாக இருந்தான். நாள்தோறும் மிகுந்த மரியாதையுடனும் பக்தியுடனும் கடவுளை வழிபடுவதையும் அவரது நாமத்தை ஜபிப்பதையும் வழக்கமாகக் கொண்டிருந்தான். அவனது தூய்மையான பக்திக்கும் தன்னலமற்ற அன்புக்கும் மனம் மகிழ்ந்த இறைவன் ஒருநாள் அவன் முன் தோன்றினார். அரசனின் முன் பிரசன்னமான கடவுள் பேரானந்தத்துடன் அவனை நோக்கி, உனது பக்தியிலும் நீ என்மீது வைத்திருக்கும் அன்பிலும் நான் மிகவும் திருப்தியடைந்தேன். உனக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்தால் தயங்காமல் கேள் என்றார். தன் குடிமக்களின் நலனையே பெரிதாக மதித்த அந்த அரசன் பணிவுடன் பதிலளித்தான், தாங்கள் எனக்கு அளித்தருளிய அனைத்தும் என்னிடம் உள்ளன. தங்கள் கருணையால் இந்த ராஜ்யத்தில் எல்லாவிதமான சந்தோஷமும் அமைதியும் நிலவுகின்றன. இருப்பினும் எனக்கு ஒரே ஒரு தாழ்மையான விருப்பம் உள்ளது. தாங்கள் எனக்கு காட்சி கொடுத்து என்னை ஆசிர்வதித்தது போலவே என் அன்புக்குரிய குடிமக்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கும் தங்களை தரிசிக்கும் ஒரு புனிதமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வேண்டினான். இது இயற்கைக்கு மாறானது, சாத்தியமற்றது என்று கடவுள் அரசனுக்கு விளக்க முயன்றார். ஆனால் தன் மக்களின் மீது எல்லையற்ற பாசம் கொண்ட அரசன் தன் கோரிக்கையை நிறைவேற்றும்படி கடவுளிடம் தொடர்ந்து மன்றாடிக் கொண்டிருந்தான். அவனது விடாமுயற்சியையும் நிபந்தனையற்ற அன்பையும் கண்ட இறைவன் வேறு வழியின்றி அவனது விருப்பத்திற்கு இணங்கினார். சரி என்று கடவுள் கனிவுடன் கூறினார், நாளை உன் ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மக்களையும் மலையின் உச்சிக்கு அழைத்து வா. அங்கு அவர்கள் என்னை தரிசிக்கவும் நேரில் சந்திக்கவும் முடியும். இதைக் கேட்ட அரசன் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான். அவன் பரவசத்துடன் கடவுளுக்கு தனது நன்றியை தெரிவித்தான். உடனே ராஜ்யம் முழுவதும் பறையறிவிக்கப்பட்டது, நாளை அனைவரும் மலையடிவாரத்தில் கூட வேண்டும். அங்கிருந்த அனைவரும் அரசருடன் சேர்ந்து மலையின் உச்சிக்குச் சென்று கடவுளின் திருக்காட்சியை காணப்போகிறார்கள். ஏனெனில் கடவுள் தாமே அங்கு எழுந்தருளப் போகிறார். இந்த தெய்வீக அழைப்பைக் கேட்ட குடிமக்கள் ஆனந்தத்தில் திளைத்தனர். மறுநாள் அரசன் தன் குடிமக்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் அனைவருடனும் மலையின் உச்சியை நோக்கி புனித பயணத்தை தொடங்கினான். அந்த பாதையில் சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் செப்பு நாணயங்களால் மூடியிருந்த ஒரு பெரிய மலையைக் கண்டனர். அந்த அற்புத காட்சியைக் கண்டதும் சில குடிமக்கள் தங்கள் இலக்கை மறந்து அதை நோக்கி ஓடத் தொடங்கினர். அவர்களின் கவனத்தை திசை திருப்பும் உலகப் பொருட்களின் மாயையை உணர்ந்த ஞானமுள்ள அரசன், அன்பானவர்களே, யாரும் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். நாம் அனைவரும் இப்போது கடவுளை சந்திக்கப் போகிறோம். வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை இந்த அற்பமான செப்பு நாணயங்களுக்காக இழந்துவிடாதீர்கள் என்று அன்புடன் எச்சரித்தான். ஆனால் பேராசை என்னும் தீய சக்தி அவர்களை ஆட்கொண்டிருந்தது. சிலர் அரசரின் அறிவுரையை புறக்கணித்து செப்பு நாணயங்கள் குவிந்திருந்த குன்றை நோக்கி விரைந்து சென்றனர். அவர்கள் மூட்டை மூட்டையாக நாணயங்களை சேகரித்து தங்கள் வீடுகளை நோக்கி மகிழ்ச்சியுடன் நடக்கத் தொடங்கினர். அவர்கள் மனதில், முதலில் இந்த நாணயங்களை சேகரித்துக் கொள்வோம், கடவுளை வேறொரு சமயத்தில் தரிசிக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கியிருந்தது. இதைக் கண்ட அரசன் தன் இதயத்தில் வருத்தத்துடன் தனது பயணத்தை தொடர்ந்தான். சிறிது தூரம் நடந்த பிறகு வெள்ளி நாணயங்களின் ஒளிவீசும் மலை ஒன்று தோன்றியது. இந்த முறையும் மீதமிருந்த மக்களில் சிலரும் அந்த பக்கம் ஆசைவசப்பட்டு ஓடினர். அவர்கள் வெள்ளி நாணயங்களை மூட்டை கட்டி இத்தகைய பொன்னான வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது என்று எண்ணி அவற்றை எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளை நோக்கிச் சென்றனர். அவர்கள் மனதில், இவ்வளவு வெள்ளி நாணயங்கள் இனி கிடைக்காது, ஆனால் கடவுளை வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் ஆழமாக பதிந்திருந்தது. அதேபோல இன்னும் சிறிது தூரம் நடந்தபோது தங்க நாணயங்களின் ஒரு பெரிய மலை கண்ணுக்கு விருந்தளித்தது. இப்போது அரசருடன் எஞ்சியிருந்த மக்களும் அரசரின் உறவினர்களும் கூட அந்த பக்கத்தை நோக்கி ஓடத் தொடங்கினர். மற்றவர்களைப் போலவே அவர்களும் தங்க நாணயங்களை மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு தங்கள் இல்லங்களை நோக்கி விரைந்தனர். இப்போது அரசரும் ராணியும் மட்டுமே தனியாக விடப்பட்டனர். அரசன் ராணியை பார்த்து வருத்தத்துடன் கூறினான், பார், பேராசை அவர்களை எப்படி வழிநடத்துகிறது என்று. இந்த அற்பமான உலகப் பொருட்களுக்காக கடவுளை சந்திக்கும் புனிதமான வாய்ப்பை அவர்கள் இழந்துவிட்டார்கள். கடவுளை சந்திப்பதன் மகத்துவம் அவர்களுக்கு புரியவில்லை. கடவுளுக்கு முன் இந்த உலகத்தின் செல்வம் எம்மாத்திரம், அது முற்றிலும் உண்மை என்று ராணி தன் கணவனின் வார்த்தைகளை ஆமோதித்தாள். அவன் ராணியுடன் மெதுவாக முன்னேறத் தொடங்கினான். சிறிது தூரம் நடந்த பிறகு அரசரும் ராணியும் ஒரு மலையிலிருந்து வரும் பேரொளியைக் கண்டனர். அவர்கள் அதை உற்று நோக்கினார்கள். அது வைரங்களால் மின்னிக் கொண்டிருந்தது. இந்த முறை ராணியால் கூட தன் ஆசையை அடக்க முடியவில்லை. அவள் அரசனை பின்னால் விட்டுவிட்டு அந்த வைரமலை நோக்கி ஓடினாள். ஒவ்வொரு வைரத்தையும் தனதாக்கிக் கொள்ளும் பேராசையுடன் அவற்றை மூட்டை கட்டத் தொடங்கினாள். இதைக் கண்ட அரசன் மிகுந்த குற்ற உணர்ச்சியிலும் ஏமாற்றத்திலும் ஆழ்ந்தான். மிகவும் வருத்தமான இதயத்துடன் அரசன் தனியாக தன் பயணத்தை தொடர்ந்தான். அங்கு கடவுள் உண்மையிலேயே அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தார். அரசனை பார்த்ததும் கடவுள் கனிவுடன் புன்னகைத்து, உன் மக்களும் உன் அன்புக்குரியவர்களும் எங்கே? அவர்களை சந்திக்க நான் ஆவலுடன் காத்திருந்தேன் என்று கேட்டார். அரசன் வெட்கத்திலும்
தன்னிரக்கத்திலும் தலை குனிந்தான். அப்போது கடவுள் அரசனுக்கு விளக்கினார், தங்கள் வாழ்க்கையில் என்னைவிட உலகப் பொருட்களின் கவர்ச்சிக்கும் சிற்றின்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அவர்கள் என்னை பார்க்கவோ என்னை சந்திக்கவோ முடியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் என் அளவற்ற அன்பையும் கருணையையும் கூட இழக்கிறார்கள். கற்றல். எல்லா உலக பந்தங்களையும் துறந்து மனம், புத்தி மற்றும் ஆன்மாவால் கடவுளை முழுமையாக சரணடைந்து அவரையே தங்களது சொந்தமாக கருதுபவர்கள் மட்டுமே கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர்களாகிறார்கள்.